லட்சுமணன் வந்து வெறும் போதையில் மட்டும் தகராறு பண்ணல, கிட்னாப் பண்ணி அடிச்சிருக்காங்க ஐடி ஊழியரை. எல்லாம் போதை தான். இவங்க கூட 3 பசங்க காரில் ஏற்றி கிட்னாப் பண்ணி அடித்து விட்டு பிறகு 3 பேரும் வழக்கு போட்டிருக்காங்க. அன்றைக்கி அதில் ஒரு பையனுக்கு அதில் பிறந்தநாள் இருந்திருக்கு. பிறந்தநாள் அப்போ உள்ள ஃபுல்லாக சரக்கு சாயந்தரத்தில் ஓட்டியிருக்காங்க. லட்சுமணன்லாம் ஃபுல்லாக ஆக்டிவாக இறங்கி சண்டை போடுறாங்க. ஏன்னா பாரில் உள்ளவங்க லட்சுமணனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆர்டிஸ்ட், பெத்த ஆர்டிஸ்ட் டெய்லி வருவாங்க. டெய்லி வர கஸ்டமர் பார்ப்பாங்களா, என்றைக்கு ஒரு ஐடி ஊழியர் பார்ப்பாங்களா? பார் ஊழியர்கள் முதல்ல சிசிடிவிலாம் இல்லைன்ட்டாங்க. உள்ளே இருந்த ஐடி ஊழியர் கேமராவில் எடுத்தது தான் வெளியாயிருக்கு. இந்த ஃபுட்டேஜ் வெளியானதுக்கு தான் அந்த மேட்ரு பீக் ஆனிச்சு. பட வாய்ப்புகள் பெருசாக இல்லை தமிழில். அவங்களாம் 10வது நம்ம பாஸ் பண்ணாங்களாம். முதல்ல எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வியா, நீ ரோட்டில் வந்து ஒரு 18 வயசு கீழே உள்ளவன் வேலை செஞ்சால் வழக்கு பதிவு பண்ணுறீல்ல, 18 வயசு ஆகிறதுக்குள்ளே இங்கே வந்து அவுத்து போட்டு ஆடுறாளுங்களே, இதையே எனக்கு கேட்குறதுலன்னு கேட்குறேன். கேட்டிருக்கணும்ல, தொழிலாளர் சட்டம் பாயணும் இவங்க மேலே. எப்படி அவங்க வச்சு படம் எடுத்தா, எப்படி நீ ப்ரொடியூஸ் பண்ண, எப்படி சம்பளம் கொடுத்த? லட்சுமி என்ன குழந்தையா பாருங்க தம்பி, அவளை 18 வயசுக்கு முடியும் படம் நடிக்க வந்துட்டாங்கல்ல, மைனர் ஆக்ட் தானே, குழந்தை ஆக்ட் தானே அது. அவங்க மேலே பாயணுமா பாயக்கூடாதா? அவங்க அம்மா அப்பா மேலே எஃப்ஐஆர் போடணுமா போடக்கூடாது? இப்போ வயசாகிட்டு இருக்கு, படம் எடுத்ததெல்லாம் ரெக்கார்டு இருக்குல்ல, பர்த் சர்டிஃபிகேட் வச்சு எஃப்ஐஆர் போடுங்க. இப்போ என்ன கெட்டு போச்சு, பொண்ணு வந்து நடிக்க வருது, நான் குழந்தை நினச்சதுமா அவங்க அம்மாவை அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறானுங்கல்ல, இருக்கா இல்லையா? அதான் சொல்கிறேன், இந்த கலை வாழ்க்கையில் வந்து தனிப்பட்ட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கிறது இல்லை. அது தான் கோவை சரளாவட்ட ஒரு பேட்டி கேட்டாங்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. இந்த ஃபீல்டில் இருந்து கல்யாணம் பண்ணி அது நல்லா வாழ்க்கை போகாதுன்னுச்சு. நிறைய பேர் சொல்கிறேன், டிவோர்ஸ் ஆனது, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு, லிவிங் டுகெதர் லைஃபு. ஏன் திரிஷா ஆடலையா ஈஸியாரில் போதையை போட்டு கார் மேலே ஏறி? தமிழ் சினிமாவில் வந்து போதை அதிகரிக்க தான் செய்யும். எல்லாம் பாம்பேலேருந்து கதாநாயகி வர்றான், படம் எடுக்கிறதே பூரா போதையை வச்சு தான் படம் எடுக்கிறாங்க. நார்மல் மைண்ட் செட்டில் எங்கே இருக்குது படம்? ஆனால் இவங்க ரொம்ப வருஷமாகவே பல பேர் ஈடுபட்டு தான் இருக்காங்க. பல பேர் சிக்கிறது இல்லை. நீங்கள் விடிய காலத்தில் அந்த லப்பர் பார் இதெல்லாம் போய் பாருங்கள். காலையில் நம்ம பார்க்குற பார்லாம் டாஸ்மார்க் கூட இருக்கும், அப்படி தானே? போய் பாருங்கள், பெரிய பெரிய பாரில் நீங்கள் பல பேரை யோக்கியர்ட்டு நினைத்து அவங்களோட முகத்திரை அங்கே கிழிக்கும். பூ பேர் கொண்ட நடிகை ஒருத்தவங்க என் கண்ணெதிர பார்த்தவங்கள, அந்த பூ நடிகை தன்னோட மகளோட உள் போதையில் இறங்கி வர்றாங்க உள்ள ஹோட்டல் உள்ள. தடமாட்டம், ட்ரெஸ்ஸு கூட வந்து இது கிடையாது. அவங்களால ஒரு நார்மல் லைஃபே வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. அவங்கள எங்கேயும் வாழ விட மாட்டாங்க, எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுத்து பண்ணிப்பாங்க. எப்படி இயல்பாக வாழ முடியும்? இதை இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம்னு சிவாஜி கணேசன் பாட்டுருக்கு. ஆனால் அதான் உண்மை. இரவு முழுவதும் விடியால 5-6 மணி ஆடா போடுவாங்க, 6-7 மணிக்கு வந்து வீட்டில் படுப்பாங்க. இந்த காலை இட்லி டிஃபனை போட்டு அப்படியே சாயந்தரம் எழும்புறது 5 மணிக்கு குளிச்சு முடிவிட்டு மறுபடியும் கிளம்ப வேண்டியதான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த போதை கலாச்சாரம் நடிகர்கள் நடிகைகளுக்கு வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரியும், இப்போ ஸ்ரீகாந்த் ஒருத்தர் கூட அந்த போதைப் பொருள் விஷயமா அரெஸ்ட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து நடிகை லட்சுமி மேனன் வந்து பாரில் வந்து தகராறு நடந்து ஏற்பட்டதுனால அவங்க வந்து தலைமறைவாயிட்டு இருக்கான், போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. மதுபானம் எல்லா இடத்துலையும் இருக்கிறதும் செய்யுது, சினிமாவில் செய்கிறது வெளியே தெரிஞ்சிருது. லட்சுமணன் வந்து வெறும் போதையில் மட்டும் தகராறு பண்ணல, கிட்னாப் பண்ணி அடிச்சிருக்காங்க ஐடி ஊழியரை. அதுவும் வழக்கு போட்டிருக்காங்க. 25ஆம் தேதி இந்த மாதம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி கொச்சியில் ஒரு பாரில் லட்சுமணன், கொச்சின் தான் அவங்க சொந்த ஊர், பாரில் இவங்க தகராறு பண்ணுறாங்க. அந்த ஐடி ஊழியரை போதை தான், எல்லாம் போதை தான். இவங்க கூட 3 பசங்க, யார் லட்சுமணன் கூட மிதுன், அனீஸ், சோனாப்பூர் 3 பேர் இவங்க பசங்க. 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எர்ணாகுளம் போலீஸ், எர்ணாகுளம் வடக்கு போலீஸ் இருக்காங்க. 3 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாரில் சண்டை நடந்திருக்கு, காரில் ஏறுற வீடியோ இப்போ லீக் ஆகிருக்கு. இந்த கடைசி மோடில் இந்த ஃபைட் மோடு நடந்த வீடியோ லீக் ஆகிருக்கு. இவங்க அதுக்கு பிறகு அந்த காரை ஃபாலோ பண்ணி போய் வழிமறித்து அடித்து ஊருங்கிற இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. காரில் ஏற்றி கிட்னாப் பண்ணி அடித்து விட்டு போயிடுறாங்க. 3 பேரும் வழக்கு போட்டிருக்காங்க, கிட்னாப்பே அடித்தது, ஆபாசமாக திட்டினது பொது வழியில் அப்படின்னு. இதாக நடந்தது. இப்போ லட்சுமி மேனன் இங்கே சென்னையில் இல்லை, ஆக்டிவாக இல்லை. அவங்க ஆக்சுவலாக அவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா 96வது வருஷம் கொச்சியில் தான் பிறகுறாங்க, கேரளாவில். அப்பா ராமகிருஷ்ணன் துபாயில் வசிக்கிறார், அவர் ஒரு ஆர்டிஸ்ட் தான். அம்மா உஷா மேனன் அவங்க வந்து நடன தூரல் அப்படின்ற ஆசிரியை வச்சுருக்காங்க. அவங்க படிச்சிருக்காங்க. இவங்க ஆரம்ப கட்டத்திலே இவங்க பரதநாட்டியம், குச்சிப்புடி இதுலாம் லட்சுமி மேனன் ஃபேமஸாக இருந்தாங்க. இப்படியா அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து போயிட்டு இருந்துச்சு. கேரளாவிலே இவங்க ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழில் சுந்தரபாண்டியன் 2012 என்ட்ரி ஆகிறாங்க, சசிகுமார் அவரோட படத்தில், ஓன் படத்தில். அப்புறம் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், கும்கி, பாண்டிய நாடு, நான் சிகப்பு மனிதன், மஞ்சப்பை, ஜிகர்தண்டா, கொம்பன், வேதாளம், மெருதன், ரெக்க, இப்படிப்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க.
இதில் அவங்களுக்கு எல்லாமே இப்போ தமிழில் அவங்க நடித்த படம் எல்லாமே நல்ல மாஸ்டர் பீஸ் தான். பட் இங்கே அவங்க எதுவும் சேட்டையில் மாட்டின மாதிரி தெரியல. ஏன்னா இங்கே பழக்க வந்தோம் பழிச்சிட்டு போயிட்டே இருக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க. நயன்தாரா வந்து நீ தமிழில் வந்து சம்பாரித்து கொடி கட்டி பிறக்கலையா, தமிழில் சம்பாரித்து கேரளா வரையும் போயிட்டு காசு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாகிட்டாங்க. தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பே கொடுக்குறது இல்லைங்க. பணமாவது இங்கே சுற்றி கிடக்கும்ல, தெண்டமாக அங்கே போகுது காசு. இவங்க தனியாக போட்டால் நீ லாஸ்ட் சீன் அன்றைக்கி அதில் ஒரு பையனுக்கு அதில் பிறந்தநாள் இருந்திருக்கு, மிதுங்கிற பையனுக்கு பிறந்தநாள் அப்போ உள்ள ஃபுல்லாக சரக்கு சாயந்தரத்தில் ஓட்டியிருக்காங்க. ஓட்டி நைட்டு உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு தள்ளிக்கிட்டு லட்சுமி மேனன்லாம் ஃபுல்லாக ஆக்டிவாக இறங்கி சண்டை போடுறாங்க. அந்த வீடியோவில் ஃப்ரேமில் லட்சுமி மேனன் தான் ஃபுல்லாக ஆக்டிவாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதோட உடனே அதுக்கு பிறகு அந்த காரை ஃபாலோ பண்ணி போய் மடக்கி இறக்கி அடித்து கடத்திருப்பி அடித்து தூக்கி கொண்டு வழியில் போட்டு போயிருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா போலீஸ் ஃபஸ்ட்டு இந்த 3 பேர் தான் கேட்ச் பண்ணியிருக்காங்க. கேட்ச் பண்ணி விசாரணை மேடக்குள்ள தான் தெரியுது லட்சுமி மேனன். 3 பேரும் முடிஞ்ச அளவு சமாளிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க லட்சுமி மேனன் தான் காரில் போய் கொடுத்துட்டு போயிருக்காங்க. முதல்ல இந்த 3 பேரும் சம்பவமே நடக்கலை. ஏன்னா பாரில் உள்ளவங்க லட்சுமி மேனன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆர்டிஸ்ட், பெத்த ஆர்டிஸ்ட் டெய்லி வருவாங்க, டெய்லி வர கஸ்டமர் பார்ப்பாங்களா, என்றைக்காவது ஒரு ஐடி ஊழியர் பார்ப்பாங்களா, இவங்க லட்சுமி மேனன் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பார் ஊழியர்கள் முதல்ல சிசிடிவிலாம் இல்லைன்ட்டாங்க. இது அந்த உள்ளே இருந்த ஐடி ஊழியர் கேமராவில் எடுத்தது தான் இப்போ வெளியாகிருக்கு. பார் ஃபுட்டேஜ் எதுவுமே வெளியாகலை, இல்லைன்ட்டாங்க, எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த ஃபுட்டேஜ் வெளியானது பிறகு அந்த மேட்ரு பீக் ஆணுச்சு. பீக் ஆகி விசாரணை மேற்கொண்டு இப்போ 3 பேர் அரெஸ்ட் பண்ணி நிச்சயமாக ஆல்மோஸ்ட் அவங்க கொஞ்சம் வெயிட்டான ஆள், முன் ஜாமீனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எல்லாம் அரெஸ்ட் பண்ணாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறது இல்லை. தமிழ் சினிமாவில் வந்து இப்போ அதிகரிச்சுட்டு வருதுன்ற தமிழ் சினிமாவில் கேமா கமிட்டி போட்டாங்க. அதுக்கு அவங்க ஒரு வெள்ளத்தை காரணம் காட்டி கேமா கமிட்டி ஒரு வெள்ளத்தை அழிக்கிறதுக்கு கேமா கமிட்டி வெள்ளம் கொண்டு வந்தாங்க. பெரிய வெள்ளம் போய் ஊரே அழிஞ்சு போச்சு. ஒரு கேமா கமிட்டி வந்துச்சு, வந்தோன்னா அது அப்படியே மறைஞ்சிது. தமிழ் சினிமாவில் வந்து போதை அதிகரிக்க தான் செய்யும். எல்லாம் பாம்பேலேருந்து கதாநாயகி வர்றான், அங்கேருந்து வர்றாங்க. படம் எடுக்கிறதே பூரா போதையை வச்சு தான் படம் எடுக்கிறாங்க. நார்மல் மைண்ட் செட்டில் எங்கே இருக்குது படம்? தமிழ் சினிமாவில் ஸ்ரீகாந்த் மாட்டினது கொஞ்சம் பேர் தம்பி. ஸ்ரீகாந்த் அந்த கழுகு ஹீரோ கிருஷ்ணா கழுகு கிருஷ்ணா அவரெல்லாம் பாவம், எல்லாம் கடைசி கட்டத்தில் மாட்டின குரூப் தான் இதெல்லாம். ஆனால் இவங்க ரொம்ப வருஷமாகவே பல பேர் ஈடுபட்டு தான் இருக்காங்க. பல பேர் சிக்கிறது இல்லை. நீங்கள் விடிய காலத்தில் அந்த லப்பர் பார் இதெல்லாம் போய் பாருங்கள். காலையில் நம்ம பார்க்குற பார்லாம் டாஸ்மார்க் கூட இருக்கும், அப்படி தானே? போய் பாருங்கள் பெரிய பெரிய பாரில். நீங்கள் பல பேரை யோக்கியர் என்று நினைத்து அவங்களோட முகத்திரை அங்கே கிழிக்கப்படும். லப்பர் பார் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸை போய் பாருங்கள். எல்லாமே நடத்துகிறதே அவங்க தான். அதில் அவங்க விடிய குடிக்கிறது. இங்கே பூ பேர் வந்துட்ட நடிகை ஒருத்தவங்க என் கண்ணெதிர பார்த்தேன். அவங்கள என் கண்ணெதிர பார்த்தோமே. காலைல 6:30 மணி எங்கள் ஊர்லேருந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. நான் அந்த பிரபல ஸ்டார் ஹோட்டலுக்கு நான் போகிறேன் அவங்க ரிசீவ் பண்ணுறது. நான் காலையில் வாக்கிங் போகல போயிட்டு வந்துட்டேன், எனக்கு ப்ராப்ளம் சால்வ். உடனே கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடலாம், ரிசீவ் பண்ணுறது தான் எனக்கு வேலை. வந்துட்டேன், இங்கே இருக்கேன், பயப்படாதீங்க, மற்றதை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றதுக்காக போயிருந்தேன். அப்போ தான் அந்த பூ நடிகை தன்னோட மகளோட போதையில் இறங்கி வர்றாங்க உள்ள ஹோட்டலுக்குள்ளே. தடமாட்டம். ட்ரெஸ்ஸு கூட வந்து இது கிடையாது, அது பேர் என்ன, அந்த சுடிதார் இந்த மாதிரிலாம் கிடையாது, நைட்டியில் மேலே ஷால் போட்ட மாதிரி உள்ளே வந்தாங்க. முழு போதையில் விடிய காலத்தில் தன் மகளோட வர்றாங்க தம்பி. அப்போ என்ன தம்பி கலாச்சாரம் எங்கே இருக்க போகுது? குடிக்கிறது நான் தப்பு சொல்லுதுன்னு எல்லாரும் குடிக்கிறதா? யார் இங்கே குடிக்காத இருக்கா? ஊருக்கு 10 பேர் இருக்காங்க, அவங்கள தான் எல்லோரும் அன்டச்சபிலிட்டியாக பண்ணி வச்சுருக்காங்க. குடிக்காதவரை தான் தீண்டாமல் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் மகளோட வர்றாங்க அந்த போதையில். ஆனால் அவங்க வந்து அங்கே ஒரு சின்ன அசம்பாவிதம் ஒன்று நடந்தால் கூட அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது, ஏன்னா முழு போதை. அதை விட ஒரு போதைக்காரன் வந்து கட்டிப்பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? தள்ளி விட்டானா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? காஸ்ட்லியான மொபைல் வச்சுருக்காங்க, குறைந்தபட்சம் ஒரு மொபைலை பிடிங்கிட்டு வேணா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அப்போ அவங்களும் வந்து அந்த நிலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன். நான் அவங்கள கண்ணார பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன வழக்கு போட்டாலும் அதை எதிர்கொள்ளவும் எனக்கு தெரியும். நான் பார்த்தேன், லைவாக பார்த்தேன். ஸோ வெளிவராது இன்னும் நிறைய இருக்குது தம்பி. எல்லாருக்கும் போதை தான் தம்பி. பெரிய பெரிய உச்ச நட்சத்திரம்லாம் கொக்கைன் பரிமாறப்படுதுன்னே ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, சுஜி லீக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது பாட்டுக்கு வாய்க்கு வந்து பேசுது, எல்லாரையும் பேசுது, கட்டத்து பேசுது. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்குது, அப்படி தானே? ஆமாம், கொஞ்சம் ஆவரேஜாக இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை தப்பு இன்னொருத்தவங்களை அசாசினேட் பண்ணுறது, நான் அதான் கேட்குற ஒரு கொஞ்சம் புரட்சியாக இருக்காங்க, கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படுற அளவுக்கு இருக்காங்கிறது என்னோட கருத்து. தவறாக இல்லை, அவங்களோட வெல் விஷயராக தான் சொல்கிறேன். நான் அவங்க நல்லா பாடகியாக இருக்காங்க, அருமையாக பாடுறாங்க. அவங்க சொல்கிறது தானே உண்மையாக இருக்குமா? உண்மை தானே 100%. போட்டு உடைக்கிறது தானே. என்னோடய பழகிட்டு இருக்கீங்க, நாளைக்கு என்ன ஆகமாக போட்டு கொளுத்த வேண்டியது தானே. அவன் வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிட்டு தம்பி, வெறுப்பாயிட்டு. அவன் புருஷன் தான் இந்த யாரடி மூவியில் நடிச்சவர் தான் இருக்குது. அவரை கேன்ட்டு கிடச்சா, அவரை கேன்ட்டு பெரிய பெரிய தனுஷை கேன்ட்டு அனிருத் எல்லாரையும் சொல்லிட்டு அது கேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஒரு ஆணை வந்து கேன்னு சொல்கிறது ஒரு பெண்ணுக்கு எல்லா தகுதியும் இருக்குது.
நான் அவங்களுக்கு தானே தெரியும், அவன் கேவா, அவன் வந்து பர்ஃபெக்டான ஃபுல்ஃபில் மனிதனான அவங்களுக்கு தான் தெரியும். சொல்லிட்டாங்க. அதை இவங்களும் பதில் சொல்லலை. பதில் சொல்லி அவமானப்படுறத விட அமைதியாக இருந்துட்டு போயிடுவோம்டா அப்படின்ட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே குடும்பம் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். தனுஷ்க்கும் குடும்பம் இல்லை. ஏன் சரி இப்போ ஐஸ்வர்யாவோட வாழலை இல்லை. ஐஸ்வர்யா கேட்டதுன்னு தெரியும் இவர் யாருன்னு. 2 பசங்க அலட்டாக இருக்கானுங்க. தனுஷ் பசங்க என்ன ரொம்ப அழகாக இருக்கானுங்க. அதான் சொல்கிறேன், இந்த கலை வாழ்க்கையில் வந்து தனிப்பட்ட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கிறது இல்லை. அது தான் கோவை சரளாவட்ட ஒரு பேட்டி கேட்டாங்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு. நம்ம இந்த ஃபீல்டில் இருந்து கல்யாணம் பண்ணி அது நல்லா வாழ்க்கை போகாதுன்னுச்சு, சரியாக வராது அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்கள்ட்ட இருந்துச்சு. நிறைய பேர் சொல்கிறேன், டிவோர்ஸ் ஆனது, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு, லிவிங் டுகெதர் லைஃபு. ஏன் திரிஷா ஆடலையா? ஈஸியாரில் போதையை போட்டு கார் மேலே ஏறி மாட்டினாங்க, வீடியோ எடுத்தாங்க, அப்புறம் அவங்களே இல்லைன்ட்டாங்க. கிடச்சா அவங்களே இல்லைன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, நான் அவன் இல்லைன்னு ஆம்பளை சொல்லி தானே பார்த்தேன், நான் எல்லாம் இல்லைங்க அப்படின்னாங்க அவங்க. அப்புறம் எத்தனையோ நடிகைகள் வந்து அல்ப ஆயுசில் இறந்து போயிருக்காங்க தம்பி. சில்க் சிந்தாவெல்லாம் அல்ப ஆயுசில் செத்து போனாங்க, காரணமே இல்லை. சில்க் சிந்தா அழகுக்கு இன்னும் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையே வரல, இன்றைக்கி வரைக்கும் வரல, வரவும் போகிறதில்ல, வரவும் முடியாது. அப்படி ஒரு நடிகையை வந்து அன்றைக்கி செல்ஃப் போனாங்க. பிரதி உஷான்னு ஒரு நடிகை ரேப் ஆனதுக்கான சிம்டம்ஸே அவங்க உடம்புல இருந்துச்சு அட்டாப்சியில். ஆனால் அதுவும் ஒன்றும் பெருசாக ஈடுபடலை. போயிட்டு வடிவேலோட நடித்தாங்கல்ல, பேசிக்கிட்டு இருக்க மாமா அப்படிம்பார் வடிவேல், அந்த நடிகை சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்றும் பெரிய விஷயம் போட்டாகலை. இப்படி நிறைய வரிசையாக சொல்லலாம். பெரிய இயக்குனர் ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார், மனோஜ் வச்செல்லாம் படம் எடுத்திருக்காரு அவர். மனோஜ் செத்து போனார் ஹார்ட் அட்டாக்கில். நான் போயிட்டு வந்திருந்தேன். அதாவது அந்த அந்த இந்த திரை வெளிச்சம் இருக்குல்ல, இந்த இவ்வளோ லைட்ஸ், இது வந்து நிஜ வாழ்க்கையில் இருக்காதுங்கிறது எனக்கு புரியும். இது நிஜம் கிடையாது. லைட் ஆஃப் பண்ணிட்டால் இருட்டாயிடும். ஆனால் அவங்க நிஜத்திலேயே அது வெளிச்சம்னு நினச்சி வாழ்கிறாங்க. இப்போ நம்ம போய் சாதாரண ஹோட்டலில் சாப்பிட்றலாம், அவங்களால சாப்பிட முடியாது. ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணும், படம் இருக்காது, ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்ச காசு செலவாயிடும். இப்போ இந்த இடத்துல இப்போ நான் பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ ஒரு ஹைடெக்கான ஒரு ப்ரொஃபைலில் உள்ளவங்க என்னால் என்ன பண்ணிட முடியும்? ஒரு கலை நட்சத்திரம் போதையில் தான் இருக்கலாம், வேறு என்ன பண்ண முடியும்? எங்கேயும் போக முடியாது, யார்கிட்டையும் ஃப்ரீக்வெண்ட்டாக பேச முடியாது, நம்மளே பேச முடியறதில்ல. எல்லாம் தான் ரெக்கார்டு பண்ணி அவுத்து விட்றானுல தம்பி. யாருக்கிட்ட பேச முடியுது ஃப்ரீக்வெண்ட்டாக? எங்கே போனாலும் ஊடக வெளிச்சம் அவங்க மேலே அடிக்கும். திடீர்னு போய்ங்கன்னா வந்து ஒரு ஷாப்பிங் பண்ண முடியுமா அவங்களால? பளிச்சுன்னு எல்லாம் போட்டோ எடுப்பான், மறைச்சிக்குவான். அது பெரிய சட்ட சிக்கல் ஆகிடும் அவங்களுக்கு. இந்த ஊடக வெளிச்சம். பட வாய்ப்புகள் பெருசாக இல்லை தமிழில். அவங்களாம் 10ஆவதே நம்ம பாஸ் பண்ணாங்களாம். முதல்ல எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வியா, நீ ரோட்டில் வந்து ஒரு 18 வயசு கீழே உள்ளவன் வேலை செஞ்சால் வழக்கு பதிவு பண்ணுறீல்ல, ஹோட்டலில் பாவம் குடும்ப வறுமைக்கு தலைமகனாக தாங்கி வர்றான். நான் வேலை செய்கிறத என்கரேஜ் பண்ணலை, ஆனால் அந்த குடும்பம் என்ன செய்யுது சொல்லுங்கள்? இந்த குடும்பத்துக்கு யார் சோறு போடுறது? அவங்க அம்மாவுக்கு மெடிக்கல் காசு வாங்கணும், பாட்டி இருப்பாங்க வயசானவங்க, அப்போ செத்துட்டு இருப்பான், ஓடிட்டு இருப்பான், அப்போ இறந்துட்டு இருப்பான், செத்துட்டு இருப்பான், ஓடிட்டு இருப்பான். ஏதோ ஒன்று குடும்பத்தாக்குற தலைமகன். அவனை பார்த்தா எனக்கு மரியாதை வரையும் அப்படி அவன் மேலே. நான் கேட்பேன் அவன்கிட்ட, வீட்டுக்கு கொடுக்குற காசு நீ எடுத்துக்கிறியான்னு. சில பேர் சன்னையர் லீவுக்கு வரது வேலை செய்கிறாங்கிறான். சில பேர் இல்லை சார் நான் பர்மனெண்ட்டாக இங்கே தான் வேலை செய்கிறேன், எனக்கு ஆனால் 18 வயசில் அவ்வளோ ஓப்பனாக பேசுவான்ட்ட, காசை வீட்டுக்கு கொடுத்துருவோம்பா. அவன் வந்து எனக்கு அப்படியே ஒரு பெரிய கதாநாயகன் போல, நிஜ கதாநாயகன் போல தெரிஞ்சான். இவளுக்கு வந்து 18 வயசு ஆகிறதுக்குள்ளே இங்கே வந்து அவுத்து போட்டு ஆடுறாளுங்களே, இதையே எனக்கு கேட்குறதுலன்னு கேட்குறேன். கேட்டிருக்கணும்ல, தொழிலாளர் சட்டம் பாயணும்னு இவங்க மேலே. எப்படி அவங்க வச்சு படம் எடுத்த, எப்படி நீ ப்ரொடியூஸ் பண்ண, எப்படி சம்பளம் கொடுத்த? தம்பி கலைங்கிறது வந்து நீங்கள் தைதக்கன் டான்ஸ் ஆடி பரதநாட்டியம் ஆனால் மேட்ரு கிடையாது தம்பி, அது கலை. அது மேடையில் ஏற்றுவாங்க, சலங்கை பூச்சி செய்வாங்க, பாத பூச்சி செய்வாங்க, அது ரூட்டே வேறு. இவங்க பேமெண்ட் வாங்கி தான் நடிக்கிறாங்க. அப்போ நீங்கள் லேபர் தானே, சம்பளம் வாங்கி கொண்டு தானே நீங்கள் நடிக்கிறீர்கள். அப்போது நீங்கள் லேபர் தானே, அப்போ உண்மையில் லேபர் ஆக்ட் போடணும்னு கேட்குறேன். எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம், எப்படி இது சம்பளத்துக்கு குழந்தைக்கு அவங்க அம்மாவே சம்பள பிரச்சனை பண்ணுது, குழந்தைய நடிக்க வைக்குது. அப்போ மைனர் குழந்தைகளை நடிக்க வைக்கிறது அஃபென்ஸ் இல்லது. குழந்தை நட்சத்திரம் தான் கேட்குறேன், ஃப்ரீயாக நடிக்கலையே. பரதநாட்டியங்கிறது ஒரு கலை, ஆடுவீங்க அப்படியே. குச்சிப்புடிங்கிறது ஒரு கலை, அப்படியே ஆடுவீங்க. ஆனால் நடிப்பு எப்படி இல்லை, 10 டேக் 20 டேக் போகும்ல. வெயிலில் நிற்கிறீங்களோ, ஒரு கொடுமை தானே படுத்துகிறாங்கங்க. இது பெரிய குழந்தைகள் மீது நடக்க அத்துமீறல் கிடையாது. அது லட்சுமி என்ன குழந்தையா பாருங்க தம்பி, அவ்வளோ 18 வயசுக்கு முன்னாடி படம் நடிக்க வந்துட்டாங்கல்ல, மைனர் ஆக்ட் தானே, குழந்தை ஆக்ட் தானே. அது அவங்க மேலே பாயணுமா பாயக்கூடாதா? அவங்க அம்மா அப்பா மேலே எஃப்ஐஆர் போடணுமா போடக்கூடாதா? இப்போ வயசாகிட்டு இருக்கு, படம் எடுத்ததெல்லாம் ரெக்கார்டு இருக்குல்ல, பர்த் சர்டிஃபிகேட் வச்சு எஃப்ஐஆர் போடுங்க. இப்போ என்ன கெட்டு போச்சு, கிரைம் முடிஞ்சிட்டு. ஆனால் எஃப்ஐஆர் போடுங்களேன். இப்போ தான் எங்களுக்கான ஆதாரம் கிடைச்சதுன்னு போடுங்களேன் எஃப்ஐஆரை.
இது ஒரு பெரிய இப்போ அவங்க அம்மா ஒரு பொண்ணு வந்து நடிக்க வருதுன்னா குழந்தை நினச்சா தெரியுமா, அவங்க அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேட்குறானுங்கல்ல, இருக்கா இல்லையா? இருக்கு ஒத்துக்குங்க, எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்குங்க. ஏன்னா ஒத்துக்கிட்டா தான் இங்கே சுத்தம் பண்ண முடியும். ஒத்துக்கலை அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொன்னால் இங்கே சுத்தமே பண்ண முடியாது. இந்த ஊரை ஏற்றுக்கணும். உண்மைதாங்கய்யா இருக்குது. இல்லை அவங்க சொல்கிறது இல்லைல்ல, சொல்கிறாங்கல்ல. சகிலாமா பேட்டியெல்லாம் பார்க்குறதுல போடுற நீங்கள், அவங்க பஞ்சாயத்து வைக்கிறாங்களா அழிச்சு வச்சு சார். இது பாதிக்கப்படுறவங்க சொல்கிறேன், பாதிக்கப்படுற குழந்தைகள்மா அப்படி பாருப்பா. 17.5 வயசுல 17 வயசு 3/4 மாதம் போய் கடைசி ஒரு நாளாக இருந்தாலும் குழந்தை தான். பர்த் சர்டிஃபிகேட் படி தெரிஞ்சுக்கோ. இந்த லவ் பண்ணுற பசங்க பக்கியலுக்கு சொல்கிறேன், எல்லாம் போக்சோவில் வருமாண்டாய் வர்றாங்க, பார்த்தா பூரா லவ் தான். 17 வயசு 17.5 வயசு பள்ளியோட படித்து ஓடுறது ஓடியாடுறது. அப்போ எல்லாம் செவுத்தில் அடித்து பல்லுக்கெல்லாம் பேத்து விட்ருவாங்க வாத்தியாரை. அப்புறம் வீட்டில் உள்ளவங்க பொழப்பாங்க வந்து, அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து இங்கே செருப்பு அடிப்பாங்க, அப்புறம் இந்த அப்பா போய் அங்கே செருப்பு அடிப்பாங்க. மொத்தத்தில் 2 பிள்ளைகளும் சேர்த்து ஒரு ஆள் செருப்படிவாங்க, லவ்னு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ரன்னிங் தான். டப்புனு ரயிலில் ஏறிடுறது. பார்த்தா மகாராஷ்டிரா எங்கே போய் காசியில் நிற்கிறது, அங்கே ஏறி திரும்பி வர்றது, இங்கே ஏறி போலீஸ் போய் திட்டு. இதான் வேலையான்னு கேட்குறேன். போலீஸுக்கு எவ்வளோ பலனுள்ள வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்துட்டு அக்கா ஓடுறது, இங்கே அக்கா ஓடியாடுறது. இதில் வேற டிவியில் உட்காந்துக்கிட்டு உங்களை யாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டா பேசுகிறாங்க உட்காந்து. அவங்க கூப்பிட்டா இவங்க கூப்பிட்டான்னு எல்லா லிஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அது உண்மை பொய்யெல்லாம் நமக்கு பகுப்பாய்வு பண்ணுறதுக்குள்ள. ஆனால் ஒரு லிஸ்ட்டு வந்துடுது. அப்போ நீங்கள் தான் சொன்னீங்க குழந்தைகள் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, என்ன இல்லாமல் இருந்திருக்குன்னு நீங்கள் வேணால் உத்தரவாதம் கொடுக்கல. நெறியாளர் கொடுப்பாரா எனக்கு உத்தரவாதம்? இன்றைக்கி வந்து சினிமாவில் நடிக்கிறது அப்படின்னாலே படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். அவங்க ஒரிஜினல் ப்ரொடியூசர் இருக்காங்க தம்பி, அவங்க ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுப்பாங்க, கடன் தாங்காமல் கிடச்சா சூசைட் பண்ணுவாங்க. சசிகுமாரோடைய தாய்மாமன் அத்தை பையனே செத்தார்ல, அசோக்குமார் சூசைட் பண்ணிட்டார்ல. அப்புறம் படம் எடுத்தது நிழல் உலகம் தம்பி. இது நிழல் உலகம், நிஜம் இல்லை. இது ஃபுல்லாக ஜெராக்ஸ். இதில் ஒன்றும் நீங்கள் பெரிய கழட்டிட்டம் பொலிட்டிட்டம் பல பேர் படம் எடுக்கணும்னு சுற்றிட்டு இருக்காங்க. காசு முடிஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய சம்பாரிச்ச சிவாஜி கணேசனே பிள்ளைங்க எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிச்சு. குடும்ப சொத்து வேறு பிரச்சனை பண்ணி கோர்ட்டில். நாகேஷ் தேட்டரே வித்தார் அவர் பையன். அதனால் இது அவங்களால ஒரு நார்மல் லைஃபே வாழ முடியாது. ரொம்ப கஷ்டம் அது. அவங்கள எங்கேயும் வாழ விட மாட்டாங்க. எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுப்போம் நிற்பாங்க. அப்போ எப்படி இயல்பாக வாழ முடியும்? பாதி எதை இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம், இதுதான் எங்கன் உலகம்னு சிவாஜி கணேசன் பாட்டு இருக்கு. இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம்னு. அது என்ன காரணம்னா அதான் உண்மை. இரவு முழுவதும் விடியாலும் 5-6 மணி நேரம் ஆட்டம் போடுவாங்க. 6-7 மணிக்கு வந்து வீட்டில் படுப்பாங்க. அது காலை இட்லி டிஃபனை போட்டு அப்படியே சாயந்தரம் எழும்புறது 5 மணிக்கு குளிச்சு முடிவிட்டு மறுபடியும் கிளம்ப வேண்டியதான். வேறு என்ன ஒர்க் இருக்குது? 10 இஎம்ஐ பஜாஜ் ஏதாச்சும் வாங்கியிருந்தா தெரியும். இஎம்ஐக்கு வேண்டி உழைக்கணும், காசு நிறையா இருக்குது. எது கஷ்டப்பட போகிறாங்க? தொடர்ந்து பேசுவோம். நன்றி.